எனக்கு உள்ள வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த புல் அரிக்கிற மொமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆக்சுவலா கோவை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேங்க. ஆமா. கோவை தெற்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நானு. ஸோ நான் வந்து கோவை மண்டல ஐடி அணியோட இணை ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். ஸோ மதுரை வந்திருந்தோம். ஸோ மாநாடு பணிகள் எப்படி போகுதுன்னு ஒரு கியூரியாசிட்டி பார்க்கலான்ட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி 25ஆம் தேதி மாநாடு. ஸோ முழுவீச்சில் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி இது பிரம்மாண்டமாக இருக்குது. போன மாநாட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெல் பிளான்டாக. ஏன்னா ஃபஸ்ட் மாநாடுங்கும்போது எங்களுக்குமே கொஞ்சம் புதுமுகமான அனுபவம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல் பிளான்டாக இன்னும் கொஞ்சம் இடமும் நிறைய இருக்குது. இன்னொன்று கட்சி சைடு இருந்தும் சரி மற்றவங்களும் சரி நிறைய எதிர்பார்க்குறோம் இந்த டைமு. போன டைம் வந்து 12 லட்சம் பேர்னு மீடியாவில் சொல்லியிருக்காங்க போன டைமு. இந்த டைம் மோஸ்ட்லி ஒரு 30 லட்சம் பேர் எதிர்பார்க்கலான்னு பிரிண்டட் மீடியாலேயே வந்திருக்கு. ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு போன டைம் 200 ஏக்கர்ஸ் நினைக்கிறேன். இந்த டைம் ஆல்மோஸ்ட் 500 ஏக்கர்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். விஜயனோட ஸ்பீச் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமே அவர் வந்தாலே சரவெடி தான். ஸோ அண்ணா அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாரு. ஆனால் அவனு பேசினா அது ஓப்பனாக பேசுவார். ஹார்ட்ல இருந்து பேசுவார். தெளிவாக இருக்கு அவரோட இது. சும்மா மற்றவங்கள மாதிரி நான் இதை செய்ய அதை செய்ய ஏமாத்தாம ஸோ இஷ்யூஸ் அதை கிளியராக என்ன பேசலாம் அப்படிங்கிறத வந்து கிளியர் கட்டாக சொல்றாரு. அதுக்கான சொல்யூஷனும் சில சொல்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீட் ரிலேட்டட் திங்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிளாக என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன வேணுமோ அதை பேசுறாரு கரெக்டாக. கும்பகோணத்தில் ரீசெண்டாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டின விஷயங்கள் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே வச்சு பண்ணுறாங்க. ஆமா, அதை பார்க்குறப்ப எப்படி உங்களுக்கு? இல்லை அது மட்டும் இல்லை. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலே பார்த்தீங்கன்னா நான் கோவை தெற்கு மாவட்டத்துலேருந்து வரனால சொல்கிறேன். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலே வந்து எங்கள் டீம் சார்பாக வந்துட்டு பேசிட்டு தளபதி அவர்களோட ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வீடு பூட்டி இருந்தப்போ ஒட்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கழக தோழர்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விக்னேஸ்வரன் வந்துட்டு முயற்சியில் போய் அந்த சம்மந்தப்பட்ட வீட்டுக்காரங்களையும் நாங்கள் போய் பார்த்து பேசினப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலாக நம்ம கட்சியில் இருக்கவர் தான். அந்த பாட்டிமாக்கு வந்து அந்த அளவுக்கு விவரம் தெரியல அவங்களுக்கு. அந்த அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா உறுப்பினர்களும் டிவிக்கே தான். ஸோ ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த ஆளுங்கட்சி மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களை த்ரெட்டன் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு போகிறாங்க. நாங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ மக்கள்கிட்ட வந்து எங்களை கொண்டு சேர்க்குற ஆல்ரெடி எங்கள் தலைவர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. மக்களை வாண்டடாக கூப்பிட்டு ஸ்டிக்கர் ஒட்டும் போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க. இப்போ கூட நாங்கள் ஒரு மோட்டோ என்ன எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். பட் இது வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க. மற்ற கட்சிக்காரங்க பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு 1000 ரூபீஸ் கிடைக்குதா, ஃப்ரீ பஸ் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டன் டைப்பில் தான் பண்ணுறாங்க அவங்க. ஸோ எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இலவசங்களை வந்து எதிர்க்கிறாங்க. இலவசங்களை எதிர்க்கிறாங்கிறத விட இலவசங்கள் எப்படி என்ன மாதிரி இலவசங்கள் யாருக்கு போய் சேரணும்னு இருக்கு. இப்போ கல்வியும் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். மருத்துவம் இலவசமாக தான் இருக்குது. இதெல்லாம் அத்தியாவசியம். பட் சில ஆடம்பரங்களான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து 1000 ரூபீஸ் பெண்மணிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து பால் விலை, கரண்ட் பில்லு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுனீங்கன்னா அது யூஸே கிடையாது இல்லையா? உங்களுக்கு ஒரு பக்கம் 1000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் 3000 ரூபா நீங்கள் திருடுறதோ இல்லை பிடுங்குறதோ வந்துட்டு எந்த அளவுக்கு பாசிபிள். ஸோ இலவசங்கள் தேவை. பட் அது யாருக்கு தேவை, எப்படி தேவை, என்ன மாதிரி இலவசங்கள் தேவைங்கிறதுல ஒரு கருத்து இருக்குது. எனக்கு உள்ள வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த புல் அரிக்கிற மொமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மொமெண்ட் தான் எனக்கு. ஸோ வெயிட்டிங் 25ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஆக்சுவலாக கள்ளழகர் இறந்துனப்ப எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தலைவர் மதுரைக்கு வந்தப்ப இருந்துச்சோ அதை விட 2 மடங்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த டைம். இந்த இலவசம் இப்போ நீங்க கேட்டீங்க ஒரு வார்த்தை இலவசம். இந்த இலவசன்றதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. மக்களுக்கு அது இவங்க தான் பழக்கி விட்டாங்க. இந்த இலவசத்தை கொடுத்து பழக்கி விட்டது 20 வருஷத்துக்கு முன்னாடி தான். இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இலவசம் கிடையாது. மக்களுக்கு காசை கொடுப்பாங்க. அதாவது வந்து நோட்டா ஓட்டா அப்படின்னு இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நோட்டாவும் இருக்கு, நோட்டாவும் இருக்கு, ஓட்டாவும் இருக்கு. இப்போ இது எல்லாமே மொத்தமாக எங்களுக்கு ஓட்டா மட்டும்தான் இருக்கும். எந்த நோட்டாவுக்கும் இங்கே வேலையே கிடையாது. நீங்கள் நோட்டா நீட்டினாலும் சரி, நோட்டாவில் நீட்டினாலும் சரி, ஓட்டா தான் மாறும். சரிங்களா? இந்த மாநாடு நல்லபடியாக நடக்கிறதுக்கு அந்த சாமியும் எங்கள் சாமியும் எங்கள் கூட இருக்குது. அதனால இந்த மதுரையை சேர்ந்த நாங்கள் எங்கள் தளபதிக்காக இந்த மாநாடு வெற்றியடைய எவ்வளோ போராட முடியுமோ போராடி அந்த ஆனால் இங்கே வந்து பார்த்து வேலையெல்லாம் பார்க்கும்போது குறைஞ்சது வந்து 5.0 கன்ஃபார்ம். இது வந்து உலக தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு. ஒரு 25% 30% ஓட்டு விழுகலை. யாருமே போய் போடலை. அதாவது பிடிக்காத மக்கள் கூட போய் போடலை. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே வெளியேற ரெடி ஆகிட்டாங்க. இளைஞர்கள், பெண்கள் அனைவருமே ரெடி ஆகிட்டாங்க. ஓட்டு போடாதவங்க கூட நீ போட்டுருவாங்க. தளபதி வந்த உடனே எல்லாமே உறுதி ஆகிட்டாங்க. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு பாருங்க மகிமையாக இருக்கும். இப்போ இந்த அன்னைக்கெல்லாம் இந்த நடந்து போகிற டைஸ்லாம் போடல, போட்டுருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது. விஜயண்ணா ஸ்பீச் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. வெயில் மொட்டை வெயிலும் தளபதிக்காக எல்லாமே. ஸோ ஒரு பட வேலை ஷூட்டு அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்குறாங்களோ
அதோட திருமூல வேலை நடக்குது. ம், இந்த சரௌண்டிங் நடக்கிறதே எங்களுக்கு தெரியாது. ம். நாங்கள் அன்னைக்கு நைட்டு இந்த பிறகு தான் நம்ம ஒழியோம். அதுதான் 2 மணி சொன்ன தகவலும் வந்தோம். அன்னைக்கு பூஜை அன்னைக்கு சரியான பூஜை அன்னைக்கு சரியான சூப்பர்.